மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்களேன். இன்றைக்கு ஒரு விசேஷமான செய்தியை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி. காரணம், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆமென். அப்பாக்களுடைய தினம், தந்தையர் தினம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற அந்த ஃபாதர்ஸ் டே. ஏற்கனவே அப்பாவாக இருக்கிறவங்களும் இனிமேல் அப்பாவா மாறப்போகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையர் தின வாழ்த்துக்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஆமென். பரலோக தந்தையை குறித்து மாத்திரமல்ல, ஒரு சிறந்த பெஸ்டான ஒரு தந்தையை குறித்து இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். அநேகருக்கு அப்பா அப்படின்னு சொன்னாலே அல்லது தந்தை அப்படின்னு சொன்னாலே அவர்களை குறித்து ஒரு சில காரியங்கள் தான் தெரியும். இன்னைக்கு ஒரு அப்பான்னா யார், அந்த அப்பா ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், ஏன் அந்த பிள்ளைகள் ஒரு அப்பாவை மேன்மைப்படுத்தணும், கனப்படுத்தணும், ஏன் அந்த அப்பாவை உயர்வாக நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். பரம தகப்பனாக இருக்கிறார். அப்போ அவரை நம்ம கனம் பண்ணுகிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மாம்சத்துக்குரிய தகப்பனையும் நாம் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அப்பாக்களுடைய தினம். நிறைய பேர் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு அப்பாக்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் அப்பாவை பார்த்து இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அப்பா இருப்பாங்க, ஆனால் அந்த அப்பா அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காமல் போயிருப்பாங்க, வளர்க்க தவறி இருப்பாங்க, அல்லது அந்த பிள்ளைகளுடைய பார்வையில் அவங்க ரொம்ப கெட்ட ஒரு அப்பாவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய அப்பாவை, நான் சொல்லுறது மாம்ச பிரகாரமான ஒரு அப்பா, உங்களுடைய அப்பா உங்களை நல்லா வளர்த்து இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு நல்லா போஷித்து இருக்கிறார், உங்களுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாள் தான் அதற்கு ஏற்ற நாள். முதல்ல உங்களுடைய தகப்பனை நினைத்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல காரியங்களை தட்டி நன்றி செலுத்துங்களேன். அவங்க உயிரோடு இருக்கலாம் அல்லது அவங்க மரித்து போயிருக்கலாம். ஆனால் ஏன் அவங்க நல்ல தகப்பன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த நல்ல தகப்பனால் நீங்கள் வழிநடத்தப்பட்டபடினால தான் ஒரு நல்ல சபையில் நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க. ஆமென். பாருங்க, அவங்க உங்களோட தவறான வழியில் நடத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம சபையில் யாரும் இருந்திருக்க மாட்டோம். அப்போ ஒரு நல்ல தகப்பனை நீங்கள் பெற்று இருக்கிறீங்க. ஆமென். அப்போ அந்த நல்ல தகப்பனை உங்களுக்கு கொடுத்த பரம தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் அந்த நேரத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்தில் ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த அப்பாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அல்லது அந்த அப்பாவை குறித்து மனுஷாளுங்க என்ன சொல்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்தால்தான் அப்பாவை குறித்ததான சிந்தனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அது உண்டாகும். அப்போது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அப்பாவை நம்ம நினச்சி பார்க்கும்போது என்னுடைய அப்பா பெஸ்ட்டு அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெஸ்ட்டு அப்பாவை பார்க்கலும் மேன்மையான ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாருன்னு சொன்னால் அது பிதாவாகிய தேவன் தான். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அது பரலோக தகப்பன். அவர் தான் உலகத்தில் எந்த ஒரு அப்பாவாலையும் ஈடு செய்ய முடியாத பேர் அன்பினால் நம்ம நிரப்பின ஒரு அப்பாவாக அவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அப்பா அப்படின்னு சொல்லி 15 முறை தான் அழைச்சிருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனை அப்பா அப்படின்னு சொல்லி 15 முறை தான் வேதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபொழுது 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் பிதாவாகிய தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து 165 முறை அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை முறைங்க? அம்மா ஏன் முச்சுக்கோங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் அந்த வேதத்தை எழுதும்போது புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட முறையில் பிதாவாகிய தேவனை அப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் அவர் நம்முடைய அப்பாவாக அவர் இருக்கிறார். பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை அப்பாவாக கூப்பிட பயப்படுவாங்க, அப்பாவாக கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் அவங்க ஒரு கோபக்காரராக, அவர் தண்டிக்கிறவராக, அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பல காரியங்களை நினச்சி அவர் அப்பா என்று சொல்லி அவங்க கூப்பிட மாட்டாங்க. அவர் அப்பா இல்லை என்று சொல்லி தான் பழைய ஏற்பாடு போதித்து இருக்கிறது.
நியாயப்பிரமாணங்கள் ஃபுல்லாக அவர் அப்பான்னு சொல்லவே முடியாதபடிக்கு அவர்களை ஒரு கடுமையான போதனைக்குள்ளாக நடத்தி கொண்டு போயிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே நமக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிறவர் நம்முடைய அப்பா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அதை மாத்திரம் சொல்லிட்டு இயேசு நின்று இல்லாம அவரே பிதாவாகிய தேவனை அப்பா அப்படின்னு சொல்லி அழைத்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவே அப்பா என்று சொல்லி அழைக்கிறார்னு சொன்னா அந்த அப்பா என்கின்ற அந்த ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், எவ்வளவு மேன்மையான ஸ்தானம். பழைய ஏற்பாட்டில் தேவனை எத்தனையோ ஸ்தானங்களில் வச்செல்லாம் அவரை பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை அப்பா என்ற ஒரு ஸ்தானத்தில் வைத்து பார்த்தார். காரணம், பரலோகத்தினுடைய தேவனை நம்ம அப்பான்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் பூமிக்குரிய நமக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன்மார்களும் மற்ற எந்த ஒரு உறவை பார்க்கிலும் மேலான உறவு, மேன்மையான உறவு, உயர்ந்த உறவு, உன்னதமான ஒரு உறவு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அதனால தான் அப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த உறவில் தான் அழைக்கப்படணும் என்று சொல்லி தேவனே அவர் விரும்பினார். அவருடைய விருப்பத்தை பூமியில் பூர்ணமாய் நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற பிதாவாகிய தேவனை அப்பா என்று சொல்லி அழைத்தார். இப்போ நம்ம வாசித்த அந்த ரோமர் 8:15 அதை எடுத்து வாசிங்களா. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்தி சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இதுல அப்பா அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பா அப்பா என்ற அந்த வார்த்தையை நான் பல மொழிபெயர்ப்புகள் எடுத்து பார்க்கும்போது எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் அப்பான்னு தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பான்னா இப்போ இங்கிலீஷ்ல ஃபாதர், பிரெஞ்சில் பேர், இன்னும் தெலுங்குல எல்லாமே அப்பா என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேய மொழியில அப்பா என்ற வார்த்தைக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுங்களா? ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் அப்பா என்ற வார்த்தைக்கு அப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா அப்பா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில் அப்பா என்று சொன்னால் அப்பா. அப்ப இன்றைக்கு எபிரேய பிள்ளைகள் தங்களுடைய அப்பாவை கூப்பிடும் பொழுது அப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? அப்பா. அப்ப அந்த அப்பா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க நம்ம கூப்பிடுற அப்பா தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அப்பான்னு சொன்னா நெருக்கமானவர். எப்படிங்களா? நெருக்கமானவர். ரெண்டாவது பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், தாங்குகிறவர், வழி நடத்துகிறவர், போதிக்கிறவர், உணர்வு உள்ளவர். இவ்வளவு அர்த்தங்களும் நிறைந்த வார்த்தை தான் அப்பா. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ நம்முடைய அப்பா, பரலோக அப்பா இவ்வளவு உணர்வுகளையும் உடையவரா இருக்கிறபடினால தான் அவரை பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்பா அப்படின்னு சொல்லி அழைத்தார். காரணம், அவர் இல்லாமல் நான் இல்லை. யார் இல்லாம? அப்பா இல்லாம நான் இல்லை என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ பிதாவாகிய தேவனா இருக்கிற அப்பாவுக்குள்ளார என்னென்ன சுபாவங்கள் எல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் பூமிக்குரிய அப்பாக்களுக்குள்ளேயும் பிதாவாகிய தேவன் வைத்து தான் ஒரு பிள்ளைக்கு அவர் அப்பாவாக வைத்து இருக்கிறார். அப்ப அந்த ஒரு அப்பா எப்படி தான் இருக்கணும், ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், ஒரு அப்பா எப்படி தேவனிடத்தில் நெருங்கணும் என்பதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் அதை நமக்கு தெரியாமலே அப்பான்னு சொன்னால் ஏதோ நம்மளை பெற்றெடுத்தாங்க அதனால அப்பா என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றதுனால அப்பாவா ஆக முடியாது. யாருமே பிள்ளைகளை பெற்றதுனால அம்மாவாகவோ அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனாலையோ அப்பாவாகவோ மாற முடியாது. மாறா அந்த அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவின் நிமித்தம் தான் அவர்கள் அப்பாவாகவோ அல்லது அம்மாவாகவோ அழைக்கப்படுகிறார்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம். Je leur ai fait connaître mon nom et je leur ferai connaître afin que l'amour dont tu m'as aimé soit en eux et que je sois en eux. ஆமா, அந்த யோவான் 17:26ல இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான மேய்ப்பனுடைய ஜெபம். அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் இன்னும் கவனிங்க தயவுசெய்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்திலே ஒரு பெரிய ஜெபம், பிரதானமான ஜெபம், ஒரு பிரதான மேய்ப்பன் ஜெபிக்கிற ஜெபம். மாறா ஒரு தகப்பன் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாகவும் அது இருக்கிறது. ஒரு பிள்ளைகளுக்காக ஒரு அப்பா எப்படி ஜெபிக்கணும், அது யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தில் 26வது வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். எவர்களுக்கு தெரியப்படுத்தினாரு? பிள்ளைகளுக்கு, சிறர்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் தெரியப்படுத்தினேன். பழைய ஏற்பாட்டில்
இருந்த ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவனை குறித்து ஏராளமாக தெரியும், தாராளமாக தெரியும். அவருடைய பெயர்கள் எல்லாம் தெரியும். அவர் எல்ஷடாயின் தெரியும், எல்ரோயின் தெரியும், அவர் யெகோவா ராஃபான்னு தெரியும், சிட்கன்னு தெரியும், ஓசேன்னு தெரியும், எமானுவேலுன்னு தெரியும். என்னென்ன பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை பேரும் தெரியும். அதிசயமானவர் தெரியும். இவ்வளோ பேர்களும் நாமங்களும் தெரிந்திருக்கிறது. ஆனால் இயேசு சொல்றாரு, அவர்களுக்கு நான் உன்னுடைய நாமத்தை அறிவித்தேன். அப்ப எவ்வளோ நாமங்கள்! பிதாவாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்கள், அநேக நாமங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அறிவிக்கிறார். இந்த நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சொன்னா அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நாமத்தை அவர்கள் தெரியாதபடியே இத்தனை காலமா இருந்துட்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அது என்ன நாமம்? பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு நாமம், பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு நாமம். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடே பெற்றுக்கொள்ளாத ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவிக்கிறார். என்ன நாமம் தெரியுங்களா? அப்பா. அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. நல்ல கரையில தட்டுங்களேன். ஏன்னா இன்னைக்கும் யூதர்கள் பிதாவாகிய தேவனை அப்பான்னு சொல்லிடவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனா இயேசு இங்க சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க ஒரு நாமத்தை குறித்து அறியாம இருக்கிறீங்கப்பா, அந்த நாமத்தை நீங்க அறிஞ்சிக்கிங்க. அந்த நாமம் தான் அப்பா. ஆமீன். அந்த அப்பான்னு சொன்னா முதல்ல பிதா தூரத்துல எங்கேயும் இல்ல, அவர் உனக்கு நெருக்கத்தில் இருக்கிறார், உனக்கு சமீபத்தில் இருக்கிறார், உன் கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை தன்னுடைய பிள்ளையா பார்க்கிறார், மகனா பார்க்கிறார், மகளா பார்க்கிறார், உன் கூட ஒரு உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் யாருக்குமே தெரியாது. ஆமீன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய நாமம் அப்பா. இப்போ பாருங்க, உலகத்துல நிறைய பேர் இருக்கு. ஆமீன். எல்லா பேருக்குமே அர்த்தம் இல்லாமல் போகாது, எல்லா பேருக்கும் அர்த்தமா இருக்கும். ஆமீன். ஆமீன். எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்கும். இப்போ உங்க பேர்களை கேட்டா கூட நீங்க அர்த்தத்தை சொல்ல முடியும். ஆனா அந்த பேர்ல இருக்கிற அர்த்தத்தின்படி அவருடைய வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. இப்போ ஆரோக்கிய சாமின்னுவாங்க, ஆனா டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஏதோ உங்களுக்கு பேர்லாம் இருக்கும். அழகான்னு இருப்பாங்க, அவர் அசிங்கமா இருப்பார். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ பேருக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும், பேருக்கும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க எந்த நாமத்தை சொல்லி, எந்த பெயரை சொல்லி நம்முடைய தகப்பன் அழைத்தாலும் அந்த நாமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் நிறைந்தவராக நம்முடைய அப்பா இருப்பார். நல்ல கரையில தட்டுங்களேன். நீங்க அவரை எந்த பெயர்ல வேணா சொல்லுங்க. நீங்க ஏசுன்னு சொல்லுங்க. ஏசுன்னு சொன்னா அர்த்தம் இல்ல. இயேசுன்னு சொன்னா விடுவிக்கிறவர். ஆமென். ரட்சகர், விடுவிக்கிறவர், ரட்சகர், மீட்பர், மெசியா, இப்படி இவ்வளவு. அப்ப அந்த பேருக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஆமென். அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு நீங்க எந்த பேரை வேணா கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேருடைய அர்த்தமாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ இன்னைக்கு பிதாவாகிய தேவனை எந்த ஒரு பெயரில் அழைத்தாலும் அந்த பெயருடைய அர்த்தமாகவே அவர் இருக்கிறார். அப்ப அப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழைத்தாலும் அப்பாவுக்குரிய சகலவிதமான அடையாளங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் எல்லா உறவுகளிலும் மேன்மையான ஒரு உறவாக அப்பா என்கின்ற உறவை வேதமும் உயர்த்துகிறது, மனித குலமும் அவரை உயர்த்துகிறது. பாருங்க, அம்மா ஒரு பிள்ளைய 10 மாதம் தாங்க சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. 10 மாதம் தான். அதுக்கப்புறம் அவங்க நான் வளர்க்கலன்னு சொல்லலை, ஒரு அம்மா தான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறது யாருங்க? தகப்பன். ஆமீன். அவர் தான் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இருப்பார். ஏன் தகப்பன் ஒரு மேன்மையான உறவு அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவனை தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குவலான நாமத்தை பூமியில் வேற யாருக்குமே கொடுக்கலைங்க, அப்பாவுக்கு தாங்க கொடுத்துருக்கிறாரு. ஆமீன். அப்போ அந்த அப்பாக்களும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளை பாருங்களேன், எந்த ஒரு உறவு கூட போனாலும் அந்த பிள்ளைக்கினுடைய இருதயத்தில் ஒரு சின்ன தயக்கம் எப்போதும் இருந்துன்னு இருக்கும். ஆனால் அவங்க அப்பாவை பார்த்துட்டா, அவங்க அப்பா கூட போகும்போது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு. என்னுடைய எல்லா தேவைகளையும் என்னோட அப்பா சந்தித்து விடுவார் என்கின்ற ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் நடக்காது, யாரையும் என்னை என்ன செஞ்சு விட முடியாது என்கின்ற ஒரு தைரியத்தில் அந்த பிள்ளை அப்பா கூட போகிறது நீங்கள் பார்க்க முடியும். அண்ணன் கூட போவாங்க, தம்பி, எல்லா உறவுகள் கூட போகலாம். ஆனால் அப்பா என்கின்ற அந்த உணர்வு கூட நீங்கள் போகும்பொழுது இப்போ கூட நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி உங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உங்கள் அப்பா யோசனை பண்ணி பாருங்களேன். உங்கள் அப்பா எவ்வளோதான் உங்களுக்கு சில நேரங்களில் ஒழுங்காக செய்யாமல் போயிருந்தாலும் ஏதோ அவர் செய்த ஒரு நன்மை இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். அதுதான் நம்ம அப்பாவினுடைய உறவினுடைய ஒரு மேன்மை. இயேசு கிறிஸ்து அந்த அப்பாவினுடைய அந்த உறவை மேன்மைப்படுத்துகிறத நீங்கள் பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இப்போ அவர் கூப்பிட்டு பழகிட்டு இப்போ சீடர்களுக்கு கூப்பிட்டு அவர் கற்றுக் கொடுக்க அவர் போகிறார்.
முதல்ல சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க போது கூட இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. என்னுடைய பிதாவே அப்படின்னு இயேசு சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னா இயேசுக்கு மட்டும் அவர் பிதாவாக வைத்து பார்க்க விரும்பாம, இயேசுக்கு பிறகு பூமியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏன் அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த சீடர்களுக்கும் அல்லது இஸ்ரவேல் தேசத்தில் அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அந்த அப்பா பரலோகத்தில் இருக்கிறார். என்னுடைய எந்த ஒரு தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்த அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய நெருக்கத்தில் என் கூட இருக்கிறார், என்னுடைய துன்பமான நேரத்தில் இருக்கிறார், என்னுடைய துயரமான நேரத்தில் என்னோடு கூட இருக்கிறார். மற்ற உறவுகளைப் போல என்னை விட்டு விட்டு ஓடக்கூடியவர் கிடையாது. என்னோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறவர். மாத்திரமல்ல, அவருடைய ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கிறது. அப்போ என்னுடைய ஜீவன் நான் அவரிடத்திலிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டது என்று சொல்லி சீடர்களுக்கு தெரியணும். அப்ப இந்த சீடர்கள் பிதாவை ஏதோ ஒரு தேவனாக பார்த்து தூரத்தில் வச்சு விட்டு போய்விடாம, அவரை அப்பாவாக பார்த்து அருகிலே வைத்து அவரை அணைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்பினார். எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடியவர், எல்லா வகையிலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் தான் தகப்பன். அந்த தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் என்கின்ற ரகசியத்தை சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேணாம், நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேணாம். ஆமீன். உங்க எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளக்கூடிய யெகோவா ஈராக பிதாவாகிய அப்பா அவர் இருக்கிறார் என்பதை அவரு சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆமீன். என்னுடைய எந்த தேவைகளையும் அவர் சந்திப்பார் என்கின்ற ஒரு உணர்வும், என் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்கின்ற ஒரு உறவையும் உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவே என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை உள்ள வசனம் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனத்தை விளக்குவதற்கு தேவையில்ல. வசனம் சொல்லுது, முதல்ல பிள்ளைகளே அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். முதல்ல எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஆமீன். அப்போ வேதம் சொல்லி கொடுக்குறது அம்மாவை கனம் பண்ணணும், அப்பாவை கனம் பண்ணணும். அதற்காக உலகம் ஒரு நாளை முன்குறிச்சி வச்சிருக்கு, நம்ம அந்த நாளில் செய்கிறோம். ஆனாலும் இது ஏதோ வருஷத்தில் ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒரு காரியம் இது கிடையாது. வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் தாயை தகப்பனை கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணுறவங்களுக்கு தேவன் உடனே சும்மா விட்டுலாமல் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். என்ன தெரியுங்களா? உன்னுடைய வாழ்நாள் ரொம்ப நீடித்து இருக்கும். ரெண்டாவது, உன்னுடைய வாழ்நாள் சந்தோஷத்தோடு இருக்கும். அப்போ உன்னுடைய தகப்பனை உன்னுடைய தாயை நீ கனம் பண்ணணும். அப்போ இங்கே நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய தாய் தகப்பனையும் இன்னைக்கு வரைக்கும் கனம் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஆமீன். இன்னைக்கு கூட நீங்கள் இலங்கையில் இந்தியாவில் இருக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறதே கிடையாது. காரணம், நம்ம அந்த உணர்வின் அடிப்படையில் நம்ம அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எடுத்து பாருங்களேன். நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா என்கின்ற அந்த உறவு தெரியும். ஆனால் உணர்வின் அடிப்படையில் அதை நேசிக்கிறாங்களா, அன்பு செலுத்துகிறாங்களா அப்படின்னு சொன்னால், நான் நம்ம சபையில் சொல்ல, உலகத்தில் இருக்கிற அப்பாக்களை, அது உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்களை, அந்த பிள்ளைகள் அந்த அப்பாவை அம்மாவை ஒரு கார்டியனாக, எங்களை பெற்றெடுக்க இந்த பூமியில் இருந்தவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டாங்க. ஆனால் வேதம் தான் சொல்லுகிறது, தாயை தகப்பனை நீ கனம் பண்ணுப்பா, அப்போ தான் நீ பூமியில் உன்னுடைய ஆயுசு நாட்கள் அது நீடித்து இருக்கும். நீ சுகமாய் தங்கி இருப்பா, நீ சமாதானமாக இருப்ப, உன்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உன் மேலே தங்கி இருக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. காரணம், நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் எத்தனை பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்து பேசின வார்த்தைகள் தான் அவருடைய சந்ததிகளுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பெற்றோராக இருக்கிற நாம, அதிலும் குறிப்பாக தகப்பனாக இருக்கிற நாம, நம்முடைய பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்து ஜெபித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இதைத்தான் வேதம் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆவியானவருடைய கிரியைகள் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த 6 வாரமாக பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு உங்களோட போகிறது இல்லை, தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். அப்போ இன்றைக்கும் ஆவியானவருடைய கிரியை என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆவியானவருடைய கிரியையில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆவிக்குரிய தகப்பனுடைய
அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது நிறைய கிரியைகளை செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அதில் இன்றைக்கு அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த மனுஷனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுகிறார், அடையாளப்படுத்துகிறார். புரிதுங்களா? அடையாளப்படுத்துகிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு செய்ய போகிறார். ஐடென்டிஃபிகேஷன், ஆவிக்குரிய அப்பாவினுடைய ஐடென்டிஃபிகேஷனாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தகப்பன்மார்கள் மேலே, ஆமேன், இன்னைக்கு தகப்பனாக இருந்தாலும் சரி, எதிர்கால தகப்பனாக இருந்தாலும் சரி, ஆமேன், அவர்கள் மேலே அந்த அடையாளத்தை இன்றைக்கு அவர் வைத்து அவர் இங்கிருந்து உங்களை அனுப்ப போகிறார். தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். அப்போ அந்த தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு தேற்றரவாளனா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குறாரு தெரியுங்களா? அதுவே முதல்ல ஒரு அடையாளம். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் அங்க இல்லை. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கின்ற அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் அது இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது. நான் அதை சொல்ல போறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த பழைய ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய ஐடென்டிஃபிகேஷனை, ஒரு புதிய அடையாளத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கு உலகம் ஒரு மனுஷனை அல்லது ஒரு அப்பாவை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது? ஒரு டாக்டருங்க, ஒரு இன்ஜினியருங்க, கொத்தனாருங்க, ஒரு போலீஸுங்க, ஒரு அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துது. அப்படி தானே உலகம் அடையாளப்படுத்து. யாருங்க? ஒரு போலீஸ்காரன் பையங்க, போலீஸ்காரன் மகள்ங்க, இவர் யாருங்க? இவர் இன்ஜினியர் பையங்க, அவர் டாக்டர் பையங்க அப்படின்னு சொல்லித்தான் பிள்ளைங்களுக்கு அப்பாவா அந்த உலகம் அடையாளப்படுத்துது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அந்த மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அடையாளம் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் கொடுக்குற அடையாளம், இதோ என்னுடைய நேச குமாரன், இதோ என்னுடைய நேச குமாரத்தி. இதை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் முதல் அடையாளமாக வெளிப்படுத்துகிறார். பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளத்தை, எத்தனை வயசாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பிள்ளை என்கின்ற அடையாளத்தை மாத்திரம் கொடுக்காம அந்த பிள்ளைக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய அந்தஸ்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி வெளியரங்கமான ஒரு சில ஐடென்டிஃபிகேஷனால அடையாளப்படுத்த விரும்புகிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அப்பா ஏதோ ஒரு குடும்பத்துக்காக வேலை செஞ்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்து மனைவிகளை கொடுத்துட்டு பிள்ளைங்க படிக்கலையா, வேலைக்கு போஞ்சா, வேலைக்கு போயிலையா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துச்சு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் மத்தியில பரிசுத்த ஆவியானவரால் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பன் எப்படி இருப்பான்? அந்த தகப்பனுடைய அடையாளம் தான் என்ன? அப்பா அவர் ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றதுனால அப்பாவா, அல்லது அவர் குழந்தை பெக்காதனால அப்பா இல்லையா? அது கிடையாது. அப்படின்னு சொன்னால் குழந்தைய பெக்கிறதுனால அப்பா கிடையாது. அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு என்ன பிள்ளை படிக்கிறான் தெரியாது, எங்கே போகிறான் தெரியாது. நான் சபையை மட்டும் சொல்ல பொதுவாகவே என்ன படிக்கிறான் தெரியாது, பிள்ளை எத்தனை மணிக்கு வருவான் தெரியாது, எங்கே போயிருக்கிறான் தெரியாது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க தெரியாது, அவனுடைய என்ன அந்த பிள்ளைக்கு சாப்பிட பிடிக்கும் தெரியாது, என்ன மாதிரியான அந்த பிள்ளையினுடைய சிந்தனை இருக்கும் தெரியாது. ஆனால் பேருக்கு என்னதுங்க அப்பா. ஆனால் அந்த அப்பாவுடைய ஆளுகையை செலுத்துவாங்க, அப்பாவுடைய அதிகாரத்தை செலுத்துவாங்க. ஆனால் அப்பாவை வேறு சில காரியங்களை அவங்க செலுத்தணும். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13 எடுக்க வேணாம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவான். இது யாருக்கு கொடுக்கிறாருன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க அல்லது பெற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த சகல சத்தியங்களையும் உங்களுக்கும் எனக்குள்ளேயும் வைத்து உங்களையும் இன்னும் மற்ற மனுஷர்களுக்கு மத்தியில வேறுபடுத்தி அடையாளப்படுத்தி காட்டுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அது சொல்றது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். அப்ப இந்த பக்கம் ஒரு ஆவிக்குரிய சபையில ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில தங்கி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய
அப்பாக்களுக்கும் உலகத்தின் ஊழியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற அப்பாக்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரா, உண்டு பண்ண மாட்டாரா? நிச்சயமாகவே அவர் உண்டு பண்ணுவார். யோவான் 15:5. Je suis le cep ம் et vous le sarment. Celui qui demeure en moi et en qui je demeure porte beaucoup de fruits, et car sans moi, vous ne pouvez rien faire. Amen. ஆமாம், நல்லா இந்த தகப்பன் மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும். தகப்பன் ஆக போகிறவங்களும் கவனிச்சிக்கணும். இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், ஒருத்தவன் எப்படி இருக்கணுமா? ஒருத்தவங்க யாங்குள்ள இருக்கணும், நான் அவங்கக்குள்ள இருக்கணும். அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காட்டுறாரு. இப்போ நான் உனக்குள்ள நான் இருக்கிறேன்னா, யாங்குள்ள நீ இருக்கிறியா? இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? 7ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதல்ல நீங்க பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்படுகிற ஐடென்டிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டீங்க. என்னது? நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு உலகத்துக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷனை இயேசு வெளிப்படுத்த போறார். எப்படின்னு சொன்னா, நீங்க எதையெல்லாம் கேட்டுக்கொள்றீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கிறானோ அந்த மனுஷன் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியத்தையும் பிதாவாகிய தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். நல்லா கரைகளை தட்டுங்க, நல்லா உற்சாகமாய். சரி, இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இல்லை, இயேசுக்குள்ளார அந்த மனுஷன் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாதவன், அவனுக்கு அடையாளம் இல்லாத ஒரு மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யப்படும்? 6வது வசனம் கொஞ்சம் கஷ்டமான வசனம் தான், வாசிங்க. வாசிங்க. ஆமா, சிம்பிளான விஷயம். அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் அழிக்கப்பட்டு போயிடும். அவன் எந்த விதமான ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாதவனா, அவன் இருக்கிறவனா போயிடுவான். காரணம், ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடியவர் அவனுக்குள்ள இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார். அப்போ ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னா, அந்த தகப்பனை முதல்ல பிள்ளைகள் எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்? என்னுடைய தகப்பனுக்குள்ளார பரம தகப்பன் இருக்கிறார். ஆமேன். என் தகப்பனுக்குள்ள பரலோக தகப்பன் இருக்கிறார், அவருக்குள்ளார எங்க அப்பா இருக்கிறாரு என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமேன். எங்க அப்பா கூட இயேசு இருக்கிறாருங்க, இயேசுவோடு எங்க அப்பா இருக்கிறாருங்க, எங்க அப்பா ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரருங்க அப்படி என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் சொல்லணும், உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளும் சொல்லணும். காரணம், அந்த ஐடென்டிஃபிகேஷனை நான் பெற்றுக்கொள்ள விரும்பல, நானா பெற்றுக்கொள்ளல, மாறா பரிசுத்த ஆவியானவரே அந்த ஐடென்டிஃபிகேஷன் எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப மறுபடியும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போதும். இங்க நல்லா கவனிச்சிங்களேன். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அப்பாவே, பரலோகத்துல இருக்கிற எங்கள் அப்பாவே. இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, பரலோகத்துல ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு பாருங்களேன். அப்ப அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறவங்க கிட்ட பேசுறாரு, பரலோகத்துல நம்ம அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அப்பாவுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறோம். ஆமே, நல்ல கரையில தட்டுங்க. அப்ப ஆண்டவர் ஒரு குடும்பத்தை குறித்து இங்க பேசுகிறார். தேவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிறவர் தேவன். அந்த தேவன் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ளார தான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக, அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள வைத்து தான் இயேசு பேசுகிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அப்பாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வரும். இயேசு கிறிஸ்துனுடைய அல்லது பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்த முடியுமா? அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியுமா? பரிசுத்தப்படுது என்ன அர்த்தம்? இங்க பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, முதல்ல பரிசுத்தப்படுவதாகன்னு சொன்னா வேறு பிரித்து எடுத்து வைத்திருப்பது. பூமியில எத்தனையோ நாமம் இருக்குதுப்பா, அந்த நாமெல்லாம் என்னை ரட்சிக்கிறதுக்காக பூமிக்கு வரல, உம்முடைய நாமம் மட்டுமே என்னை ரட்சிக்கப்படும்படிக்காக பூமியில வந்தது. ரெண்டாவது, இந்த நாமத்துக்கு உரியவர் தான் என்னை பெத்தெடுத்தாரு. அதனால மற்ற எல்லா நாமங்களுக்கும் மேலான பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாமமாக உம்முடைய நாமத்தை நான் பார்க்கிறேன். நல்ல கரையில தட்டி இருப்பீங்க நம்ம எல்லாரும். அப்ப இனில நீங்க பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்ல தேவையில்ல. காரணம், அவர் நாமமே பரிசுத்தம்.
அவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தத்தினுடைய ஊற்று. நீங்களும் நானும் போய் பரிசுத்தத்தை குறைக்கவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. மாறா அந்த பரிசுத்தமானவரை உங்களுடைய வாழ்க்கையில பிரித்தெடுத்து வச்சிருக்கிறீங்களா? எல்லா நாமத்துக்கூடையும் சேர்த்து இந்த நாமத்தை வச்சிருக்கிறீங்களா? ரெண்டாவது, பரிசுத்தப்படுவதாக சொன்னா மேன்மைப்படுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுத்தப்படுவதாக, புகழப்படத்தக்கதாக இருப்பதாக சொல்லிட்டு பூமியில இருக்கிற எல்லா நாமத்தை பார்க்கிலும் முதலும் முக்கியமான நாமமாக உம்முடைய நாமம் இருப்பதாக அப்படின்னு சொல்லி பூமியில இருந்து நான் டிக்ளேர் பண்றேன். என்ன பண்றாங்க? டிக்ளேர் பண்றான். பிதாவே, எங்க அப்பாவே, நீங்க தாமா என்னுடைய வாழ்க்கையில பெஸ்ட், நீங்க தாமா என்னுடைய வாழ்க்கையில உயர்ந்தவர். இந்த பூமியில எத்தனை நாமம் இருந்தாலும் அத்தனை நாமங்களுக்கு மேலான நாமமாக நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை உயர்த்துகிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே உம்முடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமமாக இருக்கிற அந்த நாமம் என்னுடைய வாழ்க்கையில சீர்குலைக்கப்பட்டு போயிடல, அது பரிசுத்தமாகவே இருக்கிறது. அந்த நாமம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எந்த விதமான காரியத்தினாலையும் அது சீர்குலைக்கப்பட்டு போயிட நான் இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், நீர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறீர். அப்போ எல்லா நாமங்களுக்கு மேலாக ஒரு உன்னதமான உயர்ந்தமான ஒரு நாமம் இருக்குதுன்னு சொன்னா, முதல்ல பிதாவா இருக்கிற அப்பாவை குறித்து உங்களுடைய சிந்தனையில உயர்ந்த எண்ணம் இருக்கணும். நல்ல ஹை லெவல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். அவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? அப்படி இருக்குதுன்னு சொன்னா உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம பிள்ளைங்க பார்த்து எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனுடைய நாமம் எப்படி உயர்த்தப்படுது, அப்படி என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை அந்த பிள்ளைகளுக்குள்ளார உண்டாகணும். இப்போ உங்க பிள்ளைங்க கிட்ட உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அந்த பிள்ளை உங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று சொல்லுதுல்ல, அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உங்களை குறித்து இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணம். எங்கள் அப்பா நல்லா வேலைக்கு போவாருங்க, நல்லா சம்பாதிப்பாருங்க, நல்லா எங்களுக்கு எல்லாம் பொருளை வாங்கி கொடுப்பாருங்க. எங்கள் அப்பா எப்போத்துல வேலை வேலைன்னு போடுவாருங்க, ஜூரி ஃபேரில் கூட வேலைக்கு போடுவாருங்க, ஏதோ ஒன்று சொல்கிறா வச்சுங்களேன். அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கிறார். பண ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொன்ன உடனே முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எங்கள் அப்பா அவருடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்குற ஒரு மனுஷனாக இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய அப்பா எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறத நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா எங்கள் கூட உட்கார்ந்து பேசி எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளில் பெற்றெடுத்த தகப்பன் தான் தேவனுடைய கண்களில் உயர்ந்த தகப்பனாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய பரிதாபத்தக்கதான பிரச்சனை, பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக அப்பா அந்த பிள்ளைகளோடு பேசுகிறதே கிடையாது. அந்த பிள்ளைகளோடு பேசுகிறதே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு தவறான பாதையில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க பாருங்களேன், அம்மா உணர்வுகளின் ஊற்று தான் அம்மா. அப்படி ஒன்று அழுதுருவாங்க, ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, பண்ணிக்கின்னு பிள்ளைங்கள வீட்டில் இருக்கிறவங்களாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் வெளியில் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, யாரை பார்க்குறாங்க, என்ன செய்கிறான், யாரு கூட தொடர்பு வச்சுருக்கிறான் தெரியாது. அப்பாக்கள் அந்த பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறபடினால பிள்ளைகள் தான் தோண்டித்தனமாக வளர்ந்து ஒரு காலத்தில் அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாங்க, அல்லது அப்பாவை கெட்டவராக மாறிடுறாரு. ஆமீன். அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாம்சத்தில் ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்கிறார் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நல்லா வளர்க்காம ஒருவேளை சிறு வயதில் தகப்பனால் பாதிக்கப்பட்டு தகப்பன் சரியாக கவனிக்கலைன்னு சொல்லி கலங்கி கொண்டு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், எல்லா தகப்பனை பார்க்கலாம் மேலான ஒரு தகப்பன் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அவர் உலக தகப்பனை போல அல்ல, உங்களிலும் எல்லாரிலும் மேன்மையானவராக அவர் இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அம்மா கிடையாது, ரோல் மாடல்னு சொன்னால் அப்பா. நல்லா கவனிச்சிங்க, ஒரு ரோல் மாடலாக ஒரு அப்பா எப்படி இருக்கிறாரோ அதுதான் பிள்ளைகளுடைய ஐடென்டிஃபிகேஷனாக மாறும். இன்றைக்கி ஒரு இன்ஜினியர்னு சொன்னால் அந்த இன்ஜினியரை குறித்து தான் மேன்மையாக அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்துருப்பான். அந்த பிள்ளைகளுடைய சின்ன வயசு கனவுலேருந்து இன்ஜினியராக போகணும், அப்போ இன்ஜினியராக மாறணுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட அவங்க அப்பா பார்ப்பான். அது டாக்டர் அப்படி தான். இப்போ நம்ம சபையில் இருக்கிறோம், சபையில் இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது படிப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது, உணர்வின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது, உணர்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. மாறா ஆவிக்குரிய கண்களால் என்னுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். நாம தான் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோம்.
அப்பான்றவர் ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு மரித்து போகக்கூடியவர் கிடையாது. அப்பாவா இருக்கிறவர் பின் வரப்போகிற சந்ததிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகிறவர். நல்ல கரையில் தட்டுங்களா, எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க, நான் அல்லது இனி யாரோ இருந்தாலும் பெற்றோரை வார போறவங்க பின் வரப்போகிற, எது நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கிடையாதுங்க, பின் வரப்போகக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்களும் நானும் தான் அடையாளமா இருக்க போறோம். ஆமீன். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள விதைக்கிற அந்த விதை, இன்னைக்கு நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுகிற அடையாளம், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த ரோல் மாடல், இதை உங்க பிள்ளை மாத்திரம் கிடையாது, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்க போகிறது. அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளமாகவே மாறப்போகிறது. இன்னாருடைய பிள்ளை என்பதை அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரக்காய் மாதிரி அந்த ரோட்டில் தெருவில் சுற்றி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க அப்பா நல்லா ஜெபிக்கிறவர், அவங்க அப்பா ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவர், அந்த அப்பா ரொம்ப பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக இருக்கிறவர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அந்த பிள்ளைய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிள்ளை யாரை மாரிக்கிறான்? அவங்க அப்பனை போல தாங்கிறான். ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? அப்போ அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? கரங்களை தட்டுங்களேன் நேரம். இப்போ இங்கே ஏதோ வாலிப பிள்ளை ஒருத்தர் பார்க்குறாரு, இந்த பிள்ளை சபைக்கு போதா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா எங்கே இருப்பாருங்க? சபையில் தான் இருப்பார். இப்போ அதே ஒரு பிள்ளை ரோட்டில் உட்காந்து அங்கே குண்டு விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைய பார்த்தோன்னே ஆமாம் அவங்க அப்பா சபைக்கு போயிருக்காரு, அம்மா பைபிள் தூக்கின்னு போயிருக்காங்க, பிள்ளை ரோட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பனை பொறுத்தான், தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொன்னாங்கல்ல, தகப்பனை போல தான் பிள்ளை. அப்போ அப்பா சிகரெட் பார்த்து வச்சுருக்காரு, பிள்ளை என்ன பண்ணும்? அவ்வளோதான். அவர் குடிக்கிறவராக தான் குடிப்பார். இதெல்லாம் மீறி உடைச்சி ஒருத்தன் வெளியே வரான்னு சொன்னால் அது தேவன் அவனை சந்திச்சிருப்பார்னு அர்த்தம். ஆமீன். அப்போ நல்லா கவனிச்சிங்க, உங்களுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் தாங்க ரோல் மாடலாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளை வளருது, என்னை பார்த்து தான் என் பிள்ளை வளருது. பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ளார அப்பாவுடைய அடையாளம் என்னவாக இருக்குதோ அதுதான் அதனுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுதுங்க. முதல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமாம், அந்த அப்பா கிட்ட இருக்கிற உணர்வுகள் தான் அந்த பிள்ளைக்குள்ளே சேர்ந்து இருக்கும். அந்த பிள்ளையை டிசைன் பண்ணுறதே பாருங்க. நீங்கள் கூட போய் வீட்டில் உட்காந்து கண்ணை மூடி உங்கள் மகன், நான் சொல்றது தகப்பனை தான் சொல்கிறேன், உங்கள் மகன் யாரை போலாகிறான்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா செய்கைகளிலும் நீங்கள் வெளிப்படுவீங்க. கட்டாயம் நீங்கள் வெளிப்படுவீங்க. நான் சொல்றது கலர் மட்டும் கிடையாது, உயரம் மட்டும் கிடையாது, அவனுடைய பேச்சில், அவனுடைய நடத்தையில், அவனுடைய செயல், அவன் சிந்திக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவன் வெளிப்படுத்தவனாக இருப்பான். இப்போ அம்மாவை பற்றி அன்றைக்கி பேசிட்டு வரலாம், அம்மா பற்றி இன்றைக்கி சப்ஜெக்ட் இல்லை. அப்போ இந்த ஆண்கள் பெற்றோர்கள் நீங்கள் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்க, என் பிள்ளைன்னு சொன்னோன்னே என் பிள்ளை என்ன மாதிரியே இருப்பான். நான் சொல்லுறது உருவத்தில் சொல்லலை, அவன் சிந்தனையில், யோசிக்கிறதுல, செயல்படுகிறதுல, நிதானிக்கிறதுல, கோபப்படுறதுல, எரிச்சல் படுறதுல, அன்பு காட்டுறதுல, அரவணைக்கிறதுல, எல்லாத்திலையும் என்னுடைய சாயல் அவனுக்குள்ளே இருக்கும். காரணம் பிதாவுனுடைய சாயல தாங்க நீங்கள் நான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களால் என்னாலேயே படைக்கப்பட்டிருக்க பிள்ளை யார் சாயல் இருக்கும்? ஆமென். அப்ப அந்த சாயல் தான் அந்த பிள்ளைகளை டிசைன் பண்ண போது, அந்த சாயல் தான் அந்த பிள்ளைகளை வழிநடத்த போகுது, அந்த சாயல் தான் அந்த பிள்ளைகளை வாழ்க்கையில உயர்த்த போகுது. அப்படின்னு சொன்னா உங்களுடைய சாயல் எப்படி இருக்கணும்? யாக்கோபு சொல்ற, என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்கப்பா அப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்ல போறோமா? நீதாம்மா என்னுடைய வாசனையா இருக்கிற அப்படி நம்ம சொல்ல போறோமா? அப்போ உங்களுடைய சாயலை அந்த பிள்ளை சுமந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அப்பாக்கள் செய்கிற அந்த தவறுகள், அப்பாக்கள் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்தில் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறது, அந்த பிள்ளைகளுக்குள்ளே இவர்கள் வேற ஒரு சாயலை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சாயல்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சாயலை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை பெருசான உடனே அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? ஏன் நான் சபைக்கு போகணும்னு கேட்பான், அல்லது எதையோ ஒன்று கேட்பான். இல்லை, இப்போ நம்ம பிள்ளைகள் அப்படி கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அவர்களை நம்ம சரியான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அப்பாவும், இந்த வார்த்தையை கவனிங்க, ஒவ்வொரு அப்பாவும் அந்த பிள்ளைகளை இம்பாக்ட் செய்யணும். என்ன செய்யணும்? இம்பாக்ட் செய்யணும். இம்பாக்ட்னா பாதித்து இருக்கணும். அந்த அப்பாவுடைய சுபாவங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், இது அந்த மனுஷனை பாதித்து இருக்கணும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன், அந்த வார்த்தை உங்களை தொடுது, அது உங்களுடைய இதயத்தில் இம்பாக்ட் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வெளிப்படுத்துறீங்க, கை தட்டுறீங்க, சந்தோஷமாக கத்துறீங்க, அல்லுலியான்னு கத்துறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, யோசிக்கிறீங்கல்ல, அது என்னன்னா என்னுடைய பேச்சு உங்களை இம்பாக்ட் பண்ணுது. அதே போல் ஒவ்வொரு அப்பாவும்
அவங்களுடைய பிள்ளைகளை இம்பேக்ட் பண்ணியிருக்கணும். அந்த பிள்ளைகளை தொட்டு இருக்கணும். அந்த பிள்ளை கண்ணை மூடும்போது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி புலங்காகிதம் அடையத்தக்கதாக அந்த பிள்ளையினுடைய இதயத்துல அப்பான்னொன்னே யாரு? தண்டிக்கிறவர் தான், அப்பா கோவப்படுவார் தான், அப்பா கரெக்ஷன் பண்ணுவார் தான், அப்பா வந்து தொந்தரவு பண்ணி ஏதாவது பண்ண சொல்லுவார் தான். ஆனால் அந்த அப்பா தான் நான் இன்னைக்கு இப்படி இருப்பதற்கான நல்ல காரணம். ஆமேன் ஆமேன். இப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்கு எங்கள் அப்பா காரணம் கிடையாது. ஆமேன். ஆனால் நான் ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஆமேன். அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் அப்பா இருந்திருப்பாங்க. அப்படி தான் என் பிள்ளை என்னை பார்த்து சொல்லணும், உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து சொல்லணும். அப்போ இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கணும். ஏதோ நம்ம பிறந்தோம், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நமக்கு 4 பிள்ளையை பெற்று எடுத்தோம், அந்த பிள்ளை தானாக வளர்ந்து தானாக படித்து அது கல்யாணம் பண்ணி அது பாட்டுன்னு போட்டோம். நீங்கள் சந்ததிகளை உருவாக்க வருவதற்காக எங்கள் தேவன் உங்களை என்ன பூமியில் கொண்டு வைக்கலிங்க. சந்ததிகளை உருவாக்குறது தேவனுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் உங்கள் சந்ததிகளை நீங்கள் எப்படி உருவாக்க போறீங்க என்கிறத தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் வைத்து விட்டு போகிற சந்ததி தான் நாளைக்கு உங்களுடைய அடையாளங்களாக இருக்க போகிறது. உங்களுடைய இம்பாக்டால் நிரப்பப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய அடையாளம் இன்ஜினியரா, டாக்டரா, உங்களுடைய அடையாளம் ஏதோ ஒரு பொலிட்டிஷியனான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களுடைய அடையாளம் என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவுடைய வித்துக்களாக நான் இருக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய சொந்த பிள்ளையா நான் இருக்கிறேன். என்னுடைய அப்பா ஜெபிக்கிறவர், என்னுடைய அப்பா எனக்காக பாரப்படுறவர், என்னுடைய அப்பா எனக்காக ஓடக்கூடியவர், உழைக்கக்கூடியவர். மாத்திரமல்ல, எங்க அப்பா கிட்ட தான் நான் இதை கத்துக்கினேன். எங்க அப்பா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் சொல்லணும். அப்ப என்ன இம்பாக்ட் ஒண்ணு பண்றீங்க? புரிதுங்களா? அப்ப கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் சில பிரச்சனைகள் வருது, ஒரு சின்ன 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 மனக்கலக்கு, அது இல்லை முக்கியம். அதை பார்த்து பிள்ளைங்க வளராது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அதை தான் பிள்ளைங்க பார்க்கும். ஏன்னா பிள்ளைங்க மனசில் எங்கள் அப்பா அம்மா அப்படி சும்மா சூப்பர் அப்படியே நேர்கோட்டில் போகிற அப்பான்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ரோட்டில் போய் ஒரு ஆபத்தை பார்த்தோன்னே பயந்துரும். அப்பா அம்மாக்குள்ள சில பிரச்சனைகள் வரும், ஏற்றத்தோடு இறங்கும் ஏறும். ஆனால் பிரச்சனைகளுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற உறவு எப்படி இருக்கு? அவங்க அந்த உறவு அந்த பிரச்சனையை பெருசாக்கி ஊதி உடச்சி அப்படியே போய் நிற்கிறாங்களா 2 பேரும் தனித்தனியா? இல்லை அடுத்த நிமிஷம் 2 பேரும் சேர்ந்து சமாதானமாக உட்காந்து டேபிளில் சாப்பிட்றாங்களா? இதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ணும். ஆமீன். நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய அனுதின வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ணுறீங்களோ, அப்பாக்களுக்கு சொல்கிறேன், அதுதான் பிள்ளைகள் நாளைக்கு அவனுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக அவன் இருப்பான். 1 கொரிந்தியர் 2:15. Spirituel, au contraire, juge de tout et il n'est lui-même jugé par personne. ஆமாம், அந்த முதல் முக்கியம் தான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரிய பெற்றோரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நிதானம் உள்ள ஒரு மனுஷனா. ஆமா, ஆவிக்குரிய தகப்பன் திருதுப்புன்னு எழும்பி எதுவும் செஞ்சிட முடியாது. தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தின்படி எந்த வித காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அவன் நிதானிக்கிறவராக இருக்கிறான், அவன் ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம்மளுடைய குடும்ப காரியத்தை எப்படி செய்யணும், நம்மளுடைய தொழில் காரியத்தை எப்படி செய்யணும், நம்மளுடைய வேலை விஷயங்கள் எப்படி செய்யணும், ஏன் பிள்ளைகள் மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட காரியங்களை எப்படி செய்யணும் என்று சொல்லி முதல்ல அந்த மனுஷன் நிதானிக்கிறவராக இருக்கிறான். திருதிப்புன்னு கோவப்படக்கூடாது, திருதிப்புன்னு எரிஞ்சு விழுந்துடக்கூடாது, திருதிப்புன்னு கையில் கட்டு தூக்கி அடித்து உடச்சி போடக்கூடாது. அந்த மனுஷன் நிதானிக்கிறவனாக இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து ஒருத்தவங்க அமைதியாக இருந்துருங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆமேன். அப்போ 2 பேரும் அந்த இடத்துல எதிர்த்து நின்று பேசும்போது அந்த குடும்பம் அங்கே உடஞ்சி போகுது. அப்போ அந்த குடும்பத்துக்காக நிதானிக்கிறவனாக இருக்கிறபடினால, ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறபடினால தேவன் அவங்க கூட இடப்படுறாரு. அப்போ உன் குடும்பத்துக்காரங்கள் இப்படி இருக்கு, நீ இதை ஒழுங்கு பண்ணு, நீ இதை சரி செய்யு, நீ அந்த இடத்துல ஒழுங்கு பண்ணு என்று சொல்லி அதிகாலையில் இருட்டோடு அவனை எழுப்பிடுறாரு. அவன் எழுந்து அதிகாலையில் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கிறான். அப்போ அவன் கர்த்தரை கண்டடைகிறவனாக இருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், நான் சொல்லுது ஆவிக்குரிய தகப்பன் சொல்லும் போது நீங்கள் எதோ பாஸ்டர் நினச்சிக்காதீங்க. ஆவிக்குரிய தகப்பனை ரட்சிக்கப்பட்டு இருக்கிற தகப்பன், ஒரு அப்பா. ஓகே, எனக்கு சொல்லுங்கன்னு நினச்சிக்க போறீங்க எல்லாரும். அவர் அப்பா. அப்போ அந்த அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய தொழிலுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறாரு. மாத்திரமல்ல, வேதத்தை எடுத்து தியானிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன். எந்த ஒரு அப்பாவும் முடிவெடுக்கிற விஷயத்துல அவர் சுயமாக முடிவெடுத்து விட மாட்டார், அல்லது மனைவியினுடைய பேச்சை கேட்டு முடிவெடுத்து விட மாட்டார். கணவன் மனைவி உட்கார்ந்து 2 பேரும் பேசி யாருடைய முடிவுக்காக காத்து நிற்பாங்க? தேவனுடைய முடிவுக்காக காத்து இருக்கணும். தேவனுடைய முடிவை காத்து கொண்டு இருக்கும்போது தேவன் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்பா ஒரு குடும்பத்தில் அப்பாவா இருக்கிறவர் ஏதோ உலகம் எடுக்கிற தீர்மானத்தை திடுதுப்புன்னு எழுந்தமா, வெட்டுறமா, குத்துறமா, அடிச்சமா, தூக்கி போட்டோமா, போயிடலாமா, அதெல்லாம் கிடையாது.
நிதானித்து நிதானித்து காரியங்கள் வரும்போது அதை யோசித்து இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, தேவன் இதில் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்கிறத நிதானித்து அதுக்குள்ளார ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை இப்படி தான் நீங்கள் செய்கிறதா இருக்கணும். ஒரு சரீர தேவைக்காக மாத்திரமல்ல, சரீர வேலைக்காக மாத்திரமல்ல, உலக பிரகாரமான காரியம் மாத்திரமல்ல, தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு கூட ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னா ஒரு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு அப்பா அந்த காரியத்தில் உண்மை உள்ளவராக இருக்கணும், அந்த காரியத்தில் பொறுப்புள்ளவராக இருக்கணும், கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டாக நீங்கள் இருக்கணும். ஆமீன். இப்போ உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்தாமல் போனால் யாரை கேட்பாரு? ஆண்டவர் என்ன கேட்பாரு? உங்களை கேட்பாரா? ஆனால் சபை சரியாக நடக்கட்டினா யாரை கேட்பாரு? என்ன கேட்பாரு? அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய தகப்பனா நான் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்து தகப்பனா இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியத்துக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அல்லது ஒரு குடும்பத்தில் அப்பாவாக இருக்கக்கூடியவர் முதல்ல தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கணும், தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை அப்பாக்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, அல்லது எத்தனை அப்பாக்கள் வேலைக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை அப்பாக்கள் உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை அப்பாக்கள் சாப்பாட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, தூக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நாமெல்லாம் சபைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் தேவனுக்குன்னு நீங்கள் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டீங்க. இப்போதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்தை நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுத்து வைத்து அவருக்காக நீங்கள் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஆமேன். இப்ப சங்கீதம் 101:2 நான் சுத்தமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்போது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வசனம் பாத்தீங்களா? என்னுடைய வீட்டில உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். அந்த உத்தமம் என்ற வார்த்தைக்குள்ள பரிசுத்தம் என்ற வார்த்தையும் இருக்கு, உண்மை என்கின்ற வார்த்தையும் இருக்கு. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்னுடைய வீட்டில எல்லா இடத்துலையும் இவன் உண்மை உள்ளவனா இருந்தான், உத்தமம் உள்ளவனா இருந்தான். மோசேவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாருல, அதே போலதான் இதான் கர்த்தருடைய வீடு. இந்த கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற அப்பாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்குங்க? அப்ப எத்தனை அப்பாக்கள் இருக்கிறாங்க கற்பனை பண்ணி பாருங்க. உண்மை உள்ளவங்களா இருக்கணும். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு 3 பிள்ளைகளை கொடுத்துட்டு ஆண்டவர் கணக்கு கேட்கிறான்னு சொன்னா பாருங்க, இந்த சபைக்கு நான் மட்டும் கணக்கு ஒப்பு கொடுக்குறோம் கிடையாதுங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் இந்த சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்லணும், ரெகபோத் என்ற வீட்டுக்குள்ளார உண்மை உள்ளவர்களாக இந்த இருக்கிற 7 அப்பாக்களை நான் பார்த்தேன். கரங்களை தட்டுங்களேன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட மனைவிக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட வேலைக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆமேன். அப்படி அந்த உண்மை உள்ளவனா இருக்கும்போது பரிபூரணம் அடைவானா. வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஆமா, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னா நம்ம கிட்ட தேவன் ஏதோ கொஞ்சம் உண்மைத்தனத்தை பார்த்துருக்கிறார். கண்மலையின் மேல ஒரு வீடு கட்டப்பட்டதாம். அந்த வீடு எப்படி இருந்ததா? ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த வீட்டு மேல காத்து அடிக்காம இருந்ததா? எல்லாம் அடிக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிறவர்களை பார்க்கணும் உபத்திரமும் வேதனையும் எரிச்சலும் கஷ்டமும் மன கஷ்டமும் மனவலியும் வேதனையும் நமக்கு தான் உண்டாகும். ஆனால் வசனம் சொல்லுது, இதனால எல்லாம் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடாது. மகள் பாடினாங்க, கலங்கிட மாட்டேன் நான். ஆமா, அப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பிரச்சனைகளை பார்த்து பயந்து போறவன் வெளியில இருக்கிறவன், பிரச்சனைகளை பார்த்து நான் தான் சொல்றவர் தான் இயேசுனுடைய வித்துகளா இருக்கிறவன். கரைகளை தட்டுங்களேன். சூழ்நிலையை பார்த்து நான் தான் சொல்லணும், நீ என்னத்தானே தேடி வந்தா நான் தான், என்ன பாரு ஆமீன் அப்படின்னு சொல்ல நம்ம கத்துக்கணும். பயப்படாது, ஏன்னா அவருக்கு தெரியும் சிறுமந்தை என்ன பண்ணும், பயப்படும். அப்ப ஆண்டவர் சொல்லி பயப்படாத. அப்ப அப்பாக்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதீங்க. காரணம் நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நானு உங்களுக்குள்ள இருக்கிறேன். அப்போ தன்னுடைய வீட்டை தாவீது ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துல தன்னுடைய வீட்டுல எங்கேயும் உண்மை உள்ளவனா இருக்க விரும்புறான், உத்தமமா இருக்க அவன் விரும்புறான், தவறான வழியில போக மாட்டான், தவறான பாதையில போக மாட்டான், தவறானதை அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். இன்னும் ஒரு சில காரியத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். யோபு சொல்றாரு இப்படியாக, நான் அந்த 2வது பகுதியில சொல்றேன். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஒரு அப்பா
தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் உண்டாக்குகிற காரியம் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறவனா இருக்கணும். அந்த பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்கன்னு பைபிள்ல போடல. அவர் இருதயத்துல ஒருவேளை இவங்க பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைங்க கூட வெளியே போறாங்க, 4 பிள்ளைங்களை பார்க்கறாங்க, வெளியே திரும்பி வராங்க, வீட்டுக்குள்ள வராங்க, அந்த பிள்ளைகளுக்காக பலி கொடுக்குறோமா? எத்தனை பேர் வீட்டில் வெளியிலேருந்து வெளியில் போயிட்டு வர பிள்ளைகளுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு, அல்லது படிக்க போகிற பிள்ளைகளுக்கு, வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு திரும்பி வந்த உடனே பலி கொடுக்குற அப்பாக்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கணும். பாருங்க, அவங்க பாவம் செய்யல, ஒருவேளை பாவம் செய்திருக்க கூடும்னு சொல்லி இவன் நினைக்கிறான். நினைச்சு உடனே சும்மா இல்லாம கூப்பிட்டு அனுப்புறான். அப்ப இன்றைக்கு பாருங்க, ஒரு அப்பா அல்லது ஒரு அம்மா வீட்டுல பிள்ளைங்களை அழைக்கணும், அழைச்சி உக்காந்து அந்த பிள்ளைகளோட பலிகளை செலுத்தணும். ஆமென். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், துதி பலிகளை செலுத்தணும், நன்றி பலிகளை செலுத்தணும். கர்த்தர் காலையில பிள்ளைகள் போனது திரும்ப வீட்டுக்கு வந்தது அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். சரி, இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக காத்துன்னு இருக்கிறீங்க, அப்ப நீங்க எந்த குழந்தைக்காக ஜெபிக்கணும்? அது சொல்லுங்களேங்க. குழந்தை பிறக்க போற குழந்தைக்காக ஜெபிக்கணும், அல்லது ஒரு சிலர் கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வயசாயிடுச்சு, இப்போ அம்மாலாம் வயசாயிடுச்சு, உங்க பிள்ளைக்காக எல்லாம் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பலி செலுத்தணும். ஆமென். பாருங்க, சபை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுகிற ஒரு சங்கம் கிடையாது. சபை என்பது ஒரு உணர்வு, சபை என்பது ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு. இங்க உங்களை குறித்து எனக்கு தெரியணும், என்னை குறித்து உங்களுக்கு தெரியணும். அப்ப இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளைகளுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறவரா இருக்கிறார், பலி கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தரத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாக ஒரு அப்பா இருக்கணும். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அப்பாவும் செய்ய மாட்டாங்க இதெல்லாம். ஏன்னா அந்த அவனே பாவம் செஞ்சுருக்கிறான், அவன் எப்படி பிள்ளைகளுடைய பாவத்துக்காக ஜெபிப்பான்? அப்பா அப்பாக்களுடைய வேலை என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற முப்பிள்ளைகள் இந்த சபையில, பிள்ளைகளுக்காக நான் டெய்லி சொல்ல தேவையில்ல, ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, இதுதான் பலி கொடுத்தல். எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வந்தவங்க வராம போனவங்க வந்து ஒரு நாள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனவங்க எல்லாருடைய பேரையும் எழுதி வச்சு கையை வச்சு நாங்க ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகள் இன்னும் பெருகணும். ஆமென். பிள்ளைகள் வளரணும். பாருங்களேன், அதே போலதான் உங்களுக்கு கொடுத்தது 2-3 பிள்ளை மட்டும் கிடையாது, உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம சபையில பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். எபேசியர் 5:22-23 டக்குன்னு வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். யாருக்கு தலையா இருக்கிறது? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா வேதம் புருஷன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு ஆணை பத்தி பேசுதுன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு அப்பாவை குறித்தும் பேசுது. ஒரு அப்பா தான் அந்த குடும்பத்துக்கு என்னவா இருக்காருங்க? ஹெட், தலையா இருக்கிறார். ஏன்? பிதா நம்ம எல்லாருக்கும் தலையா இருக்கிறது போல பிதாவால கொடுக்கப்பட்ட ஒரு கணவன் அல்லது ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தை நடத்துகிறவராக, அந்த குடும்பத்தை பராமரிக்கிறவராக, அந்த குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக, அந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவராக, ஆமென், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவுகளை சரி செய்கிறவராக ஒரு அப்பா இருக்கணும். அப்பா தான் குடும்பத்துல தலை. ஏன்னா வேதம் சொல்லுது, எந்த விதமான நன்மையா இருந்தாலும், பூரணமான எந்த விதமான ஒரு வரமா இருந்தாலும் எங்கிருந்து வருதுங்களா? அப்பாவின் இடத்திலிருந்து, ஜோதிகளின் அப்பாவின் இடத்திலிருந்து இறங்கி வருவது போல உங்க குடும்பத்துக்கு எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அப்பா இடத்திலிருந்து அப்பாவுக்குள்ளதான் வரும். உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அப்பா அப்பாக்குள்ளதான் வைப்பாரு. அதை அம்மா எடுத்து பெருக பண்ணுவாங்க, அதை பராமரிப்பாங்க, அதை வளர செய்வாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் தகப்பன் மூலமாகத்தான் குடும்பத்துக்கு வரும், கணவன் மூலமாகத்தான் குடும்பத்துக்கு வரும். அப்போ மனைவிமார்களே, நீங்க உங்க கணவருக்கு கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லல. எப்படி கீழ்ப்படியணுமா? இல்ல, முன்னாடி கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை போல உங்க சொந்த, அது கூட ஏதுறாரு பாருங்க, புருஷனுக்கு கூட சொல்லல, சொந்த புருஷன் வர அழுத்தலாம் வர சொல்றாரு, சொந்த புருஷனுக்கு. அப்பா அப்பா வந்து கொரிந்தெல்லாம் நிறைய புருஷனுக்கு இருந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்லுங்க சொந்த புருஷன். அப்ப பாருங்க, மனைவி மாத்திரம் கிடையாது, அந்த குடும்பம் முழுவதும் அப்பாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்.
அப்பாவுடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையை தந்து உயர்கிற வரைக்கும் அந்த அப்பாவுடைய கரங்களுக்குள்ளாக அந்த பிள்ளைகள் அடங்கி இருக்கணும். காரணம், அப்பா தான் அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். ஆமேன். ஒரு கணவன் அல்லது ஒரு அப்பா அந்த மனைவியை நேசிக்கிறவனாக, ஆமேன், அந்த அம்மாவை நேசிக்கிறவனாக, அன்பு செலுத்துகிறவனாக இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில், உங்க மனைவி கிட்ட மட்டும்தான். யாருக்கிட்டீங்களா? இல்ல, அங்க சொந்தம் கூட போடலங்க அவரு. ஆமா, இல்ல ஆமாம்மா, அதுக்கு நிறையா இங்க மட்டும் உங்க மனைவி கிட்ட அன்பு கூறுங்க அப்படின்னு தெளிவா சொல்லுது. ஆனா எல்லா மனைவியும் சொல்லுது, என்கிட்ட மட்டும் அன்பா இருக்க மாட்டீங்க, மற்றவங்ககிட்டலாம் அன்பா இருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் அப்படித்தான் இல்ல. அப்ப இங்க சொல்றாரு, உங்களுடைய மனைவி இடத்துல என்ன பண்ணுமா? அன்பு கூறும். அப்ப தன்னுடைய மனைவிய சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில் சில நேரங்கள் அவங்க திட்டுவாங்க, சில நேரத்தில் கோவப்படுவாங்க, சில நேரத்தில் எரிச்சல் படுவாங்க தான். ஆனா அன்பு செய்யறவங்க அமைதியா மட்டும் இருக்கணும் அவசியம் கிடையாது இல்ல. இப்ப இயேசு வந்து அன்பானவர், அதுக்காக எப்ப பார்த்தாலும் அன்பா இருந்துன்னு இருப்பாரா? கொட்ட வேண்டிய நேரத்தை கொட்டுவார், கிள்ள வேண்டிய நேரத்தை கிள்ளுவார். ஒரு சாட்டையை உட்காந்து பின்னி டைம் எடுத்து அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி விரட்டுற அளவுக்கு அவருக்கு இருக்கிறார். ஆனா அன்பானவர், இரக்கமானவர். ஏன்? அது நன்மை உண்டாக, ஆமேன், சூழ்நிலையில ஒரு தீர்வு உண்டாக. அப்ப நீங்க வேதத்துல, ஆமேன், வாசித்து பார்த்து அந்த மனுஷன் தன்னுடைய தவறுகள் இருந்தா அதை மனைவி இடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்பான். மனைவி இடத்துல இருந்தா கணவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஒருவரை ஒரு சீர்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா அவங்க கணவன் மனைவி, வசனம் சொல்லுது, அவங்க இனிமேல் 2 பேரு ஆனா எத்தனை உயிருங்களாம்? ஒரே உயிரா இருக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு பாதிப்புன்னு சொன்னா இங்க அட்டாக் பண்ணும், இங்க ஒரு அட்டாக்னா இங்க அட்டாக் பண்ணிடும். அப்ப கணவன் மனைவி 2 உடம்பு ஆனா ஒரே உயிரா இருக்கிறபடினால ஒருவரை ஒருவர் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்காக கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஒருவேளை கணவன் ஜெபிக்க வரமாட்டார், மனைவி ஜெபிக்க வரமாட்டார், வேலை விஷயமா போயிட்டார், பரவாயில்ல, மற்றவங்க ஜெபிங்க. அப்ப ஏன் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்கு தான். ஆனா இன்னைக்கு அப்பாவை பற்றி பேசினுக்கிறோம். அப்ப அப்பா முக்கியமானவராக அவர் இருக்கிறார். அதனால் சாலமோன் ஒரே ஒரு ஜெபம், அதை மட்டும் நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், நானே வாசிச்சிடுறேன். 1 நாளாகமம் 29:19 சாலமோன் ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த ஜெபத்தை தான் நீங்க ஏறெடுக்கணும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். இங்க உம்முடைய 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 சொல்லிட்டு 3 உம்முடைய இருக்குது. முதல்ல உம்முடைய கற்பனை, உம்முடைய கட்டளை, உம்முடைய சாட்சி, 3 இருக்குது. இது 3மே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். 3 உம்முடைய போட்டு சொல்லிட்டு சொல்றாரு, இப்போ நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அரண்மனை, ஓகே, அதை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தமமான இருதயத்தை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அன்னைக்கு தாவீது சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டக்கூடிய அல்லது அரண்மனையை கட்டக்கூடிய ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. நீங்க அப்பாவா இருக்கிறீங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு எதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அந்த ஆயத்தப்படுத்தினதை உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை செய்வான் என்ற உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை இம்பாக்ட், பாருங்க, தாவீதினுடைய இம்பாக்ட் அப்படியே சாலமோன் கிட்ட இருக்கும். தாவீதினுடைய ரோல் மாடல் சாலமோன் கிட்ட இருக்கும். கல்யாணம் பண்ண விஷயத்தை சொல்ல வரல, தேவனை அன்பு செய்த விஷயத்துல, தேவனை தேடின விஷயத்துல, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின விஷயத்துல தாவீது சாலமோனை ஏதோ இம்பாக்ட் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ இன்னைக்கு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? இந்தியாவில் ஒரு 4 பிளாட் வாங்கி வச்சு வீடு வாங்கணும்னு வச்சிருக்கீங்களா? சந்தோஷம் தான், அதுவும் தப்பு கிடையாது தான். ஆனால் அதை உங்கள் பிள்ளை போய் செய்யுமா? அதை செய்யணும்னு சொன்னால் உங்கள் பிள்ளை இன்னைக்கு யார் பேச்சு கேட்டு வளரணும்? அப்பா பேச்சு தான் கேட்டு வளரணும், அம்மா பேச்சு கேட்டு வளரணும். அப்போ இன்னைக்கு உங்களுடைய பிள்ளை யார் பேச்சை கேட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதை படி தான் அந்த பிள்ளை செய்யும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நம்ம ஏற்கனவே பிள்ளைகளுக்கு செய்தியில் பார்த்தோம், நண்பர்கள் வழி நடத்துகிறோம், சோஷியல் மீடியா வழி நடத்துது, கண்ட காரியங்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறபடினால அப்பா என்கின்ற ஒரு ஆள் டம்மி பீஸ் மாதிரி ஆயிட்டாங்க இன்னைக்கு உலகத்தில். அப்பா அப்படின்ட்டு போயிடுதுங்க. அப்பா வெறியும் எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவருக்காக மாட்டோம், ஏதோ பொருள் வாங்கணும் அப்பா, ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அப்பா, மற்றபடி அப்பாவை அவர் தான் தப்பாகிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ இன்றைக்கு நீங்கள் எதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க பாருங்க. தேவன் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல
ஒவ்வொரு அப்பாவுக்காக, சரி இது அப்பாவில் 2 பேரும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு அப்பாவுக்காக ஒரு அம்மாவுக்காக தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின காரியத்தை உங்கள் பிள்ளைகள் செய்யுமா? அவருடைய வருகையை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வருகைக்காகத்தான் நம்ம ஓடின்னு இருக்கிறோம். நாமளும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டோம். அதுக்காகத்தாங்க இவ்வளோ பிரயாசம், அதுக்காகத்தாங்க இவ்வளோ வேதனை, அதுக்காகத்தாங்க இவ்வளோ பாடு. இது எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அந்த வருகையில் நம்ம அவர் கூட போயிடணும். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு தரிசனத்தை உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க சுமந்துன்னு ஓடுறாங்களா? உங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அப்பாவே சபைக்கு வர முடியாட்டினாலும் பிள்ளைங்க வைராக்கியம் வந்து சபையில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஜெயிச்சவங்க. ஆமென். இப்போ இங்கே இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லலாம், பொதுவாக அப்பாக்களை பற்றி சொல்லின்னு வரேன். அப்போ இன்னைக்கு அப்பாக்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்களேன். அப்போ அந்த ஆயத்தத்தை உலக பிரகாரமான ஒரு ஆயத்தம் செஞ்சு வச்சா கூட அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாமல் போகிறதுக்கான காரணம் அந்த அப்பா பரலோக அப்பாவை பிரதிபலிக்காமல் இருக்கிறான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பூமியில் பரலோக அப்பாவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறீங்க, பரலோக அப்பாவினுடைய சாயலாக இருக்கிறீங்க, பரலோக அப்பாவினுடைய பிரதிநிதியாக நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க. இது எப்போ உங்களுக்கு பிள்ளைக்கு தெரியுதோ அப்போ தான் உங்களையும் உங்கள் பிள்ளைங்க கனம் பண்ணுவாங்க. உங்களால் கனப்படுத்தப்படக்கூடிய பிதாவாகிய கர்த்தராகிய அப்பாவையும் அவர்கள் கனம் பண்ணுவாங்க. எழுந்து நில்லுங்களேன்.